வெல்கம் டு ஈஸியாக இங்கிலீஷ் பேசலாம் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்து எப்படி வந்து கொஸ்டின் கேட்குறது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வந்து கிராமர் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிராமர் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஒரு கிராமர். அதாவது நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஆங்கிலத்தில் கேட்குறது அப்படிங்கிறது தான் இந்த கிராமர். ஃபார்மேட் ஆஃப் த பாஸ்ட் டென்ஸ் அந்த கொஸ்டின் இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிட் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம். அண்ட் செகண்ட் வந்து சப்ஜெக்ட், அதாவது ஐ வி யூ ஹி சி இட் தே இதெல்லாம் வந்து செகண்டாக வரும். அண்ட் தேர்டு ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் த ஆக்ஷன் வெர்பை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் யூஸ் பண்ணுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரே சென்டென்ஸை ரெண்டு பாஸ்ட் டென்ஸ் வந்து கண்டிப்பாக வரவே வராது. விச் மீன் டிட்டுங்கிறது ஒரு பாஸ்ட் டென்ஸு, செகண்ட் அகைன் வந்து இந்த இடத்துல வந்து வென்ட்டுன்னு போட்டால் அது ஒரு பாஸ்ட் டென்ஸ் ஆயிரும், போஸ்டட்னு போட்டால் ப்ராட்னு போட்டால் அது பாஸ்ட் டென்ஸ் ஆயிரும். அதனால் வந்து இதில் வந்து மொதல் வெர்பை மட்டும் தான் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸாக இருந்தாலும் மொதல் வெர்பை தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா கேட்டிங்கன்னா ஏற்கனவே வந்து டெட்டுங்கிற ஒரு பாஸ்ட் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். அது இந்த இடத்துல எப்படி டெட் வந்ததுங்கிறத வந்து பார்த்திங்கன்னா டே 1 கிராமரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக அழகாக சொல்லியிருப்போம். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் வெர்பு, அது வெர்பு வெக்காபுலரி அப்படின்னு சொல்லலாம், ப்ரெசன்ட் டென்ஸு அண்ட் தமிழ் மீனிங் பாஸ்ட் டென்ஸு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதில் வந்து இந்த பாஸ்ட் டென்ஸாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ப்ரெசன்ட் டென்ஸுக்கு வந்து 3 வீடியோ வந்து தனியாக நம்ம பார்த்துட்டோம். பாஸ்ட் டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம். இந்த இமேஜில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லியிருப்போம். ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து ஹிடன் வந்து பார்த்திங்கன்னா டூங்கிற வார்த்தை வந்து ஹிடனாக இருக்குது. ஸோ டூ ப்ளஸ் எய்டு ஈக்குவல் டு எய்டு, டூ ப்ளஸ் எய்ம்ஸ் ஈக்குவல் டு எய்ம், டூ ப்ளஸ் அலாட்ஸ் ஈக்குவல் டு அலாட். ஸோ இது மாதிரி வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து இந்த டூங்கிற வேர்டு வந்து ஒளிஞ்சிருக்கு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து கொஸ்டின் கேட்கும்போது டூ யூ கோ, டூ யூ ஈட், டூ யூ ஸ்லீப் இது மாதிரி நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸை வந்து யூஸ் பண்ணி நம்ம கொஸ்டினாக கேட்குறோம். அதே போல் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து தேர்ட் பர்சன் யூஸ் பண்ணுறது டஸ்ங்கிற வார்த்தையை நம்ம வந்து டூக்கு பேர் டஸ்கி கம், அவன் வரானா, டஸ்கி கம் டு கிளாஸ், அவன் கிளாஸ்க்கு வரானா, இது மாதிரி வந்து பார்த்துருந்தோம். டூக்கு பேர் டஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா டெட்டுங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இந்த பாஸ்ட் டென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எய்டேடு ஃபஸ்ட்டு வந்து எய்டு அண்ட் எய்டேடு பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த எய்டேடுங்கிற வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா டிட்டு ப்ளஸ் அந்த ப்ரெசன்ட் டென்ஸ் எய்டு சீக்குவல் டு எய்டேடு, அது எய்ம் ப்ளஸ் டிட்டு ப்ளஸ் எய்ம் சீக்குவல் டு எய்ம்டு இது மாதிரி வரும். ஸோ இந்த டிட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த வந்து ஹிடன் வேடும்பாங்களா ஆங்கிலத்தில், இந்த டிட்டை தான் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி ப்ரெசன்ட் டென்ஸை டூ வந்து யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறோமோ அதே மாதிரி வந்து பாஸ்ட் டென்ஸில் இந்த டெட்டை யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரே சென்டென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டெட்டுங்கிற ஒரு பாஸ்ட் டென்ஸும் இந்த எய்டடுங்கிற இன்னொரு பாஸ்ட் டென்ஸும் வரக்கூடாது. அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். டெட்டுங்கிறது ஒரு பாஸ்ட் டென்ஸு, அப்புறம் சப்ஜெக்ட் அண்ட் ஃபஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்பு இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். பாஸ்ட் டென்ஸாக இருந்தாலும் ஃபஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த ஆக்ஷன் வெர்பு யூஸ் பண்ணுறோம். அண்ட் தேர்ட் அஃப்கோர்ஸ் கடைசியில் நம்ம என்ன பண்ணுறோம், எங்கே போகிறோம், எங்கே வரோங்கிற வந்து இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எப்படி வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து டெட்டுங்கிறத யூஸ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல டெட்டு இல்லை, நீங்கள் சாப்பிட்டீங்களா, நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை தான் கேட்குறோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். டிட் யூ சாப்பிட்டீங்களா, நீங்கள் சாப்பிட்டீங்களா, டிட் யூ பேத் நீங்கள் குளிச்சிங்களா, டிட் யூ ஃபைட் நீங்கள் சண்டை போட்டிங்களா, டிட் யூ ப்ரொடக்ட் ஹேர் அவளை நீங்கள் பாதுகாத்தீங்களா, டிட் யூ கில் ஹேர் அவளை நீ கொன்னீங்களா, டிட் யூ ஸ்லீப் அட் கிளாஸ் நீ தூங்குனியா, டிட் யூ சில் அதை வித்தியா, டிட் யூ பை கிளாத் நீ சட்டை வாங்கினியா, டிட் யூ வென்ட்டுன்னு போட்டால் தப்பாயிரும். ஸோ டிட் யூ கோ டு ஃபில்ம் நீங்கள் படத்துக்கு போனீங்களா, டிட் யூ போஸ்ட் லெட்டர் நீங்கள் வந்து லெட்டர் போஸ்ட் பண்ணீங்களா, டிட் யூ பிரிங் ஹிம் அவனை நீங்கள் கொண்டு வந்தீங்களா, டிட் யூ ரைட் ஏ லெட்டர் நீங்கள் லெட்டர் எழுதுனீங்களா. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிட்டை ஃபஸ்ட்டு போட்டோம். டிட் ஐ கோ டு டெம்பிள் நான் கோயிலுக்கு போனேனா எப்படி நீங்கள் சொன்னீங்க, ஹவு டிட் யூ சே திஸ் எப்படி நீங்கள் சொன்னீங்க. அதே போல் இதில் வந்து கொஸ்டின் ஃபார்ம் வந்து ஃப்ரெண்டில் வச்சு கேட்கலாம். ஹவு டிட் யூ கோ டு டெம்பிள் எப்படி நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க, ஹவு டிட் யூ ஈட் எப்படி நீங்கள் சாப்பிட்டீங்க, இவ்வளோ மோசமான ஃபுட்டாக இருக்குது எப்படி நீங்கள் சாப்பிட்டீங்க, ஹவு டிட் யூ ஈட் ஃபுட்டு, ஹவு டிட் யூ ரைட் லெட்டர் நீங்கள் வந்து எப்படி வந்து இந்த டெட்டுக்கு முன்னாடி வந்து ஹவு வந்து யூஸ் பண்ணால் வந்து கொஸ்டின் ஃபார்ம் எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அஃப்கோர்ஸ் ஹவு, வென், வேர் இந்த கொஸ்டின் ஃபார்ம் வேடனாலும் ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணி அதுக்கு பக்கத்தை வந்து டிட்டை யூஸ் பண்ணி சப்ஜெக்ட் யூஸ் பண்ணி இது வந்து யூஸ் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிட் யூ ஸ்லீப் அட் கிளாஸ் வந்து எப்படின்னு கேட்குறோம். அதே கொஸ்டின் இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி நீ கிளாஸில் தூங்குனியான்னு கேட்குறோம் அந்த இடத்துல. அதே வந்து பார்த்திங்கன்னா எப்படி நீ வந்து கிளாஸில் தூங்குன, ஹவு டிட் யூ ஸ்லீப் அட் கிளாஸ் எப்பொழுது கிளாஸில் தூங்குன, வென் டிட் யூ ஸ்லீப் அட் கிளாஸ் எங்கே கிளாஸில் தூங்குன, வேர் டிட் யூ ஸ்லீப் அட் கிளாஸ். இது மாதிரி நம்ம வந்து ஈஸியாக இது மாதிரி வந்து இந்த கொஸ்டின் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணி தான் வந்து கொஸ்டினாக கேட்குறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சென்டென்ஸு இது வந்து நீங்கள் வந்து கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணினா கண்டிப்பாக வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கிராமர் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான இந்த கிராமர் வந்து இப்போ ஈஸியஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து நம்ம பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ்ட்டை பேசும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல வந்து கோ த்ரூ பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம். தேங்க்யூ.